Hi friends, welcome to Prabhas Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை வச்சு ஒரு கிரேவி தான் பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5 கத்த கிட்ட வெந்தயக்கீரை தான் எடுத்து வச்சிருக்கேன். வெந்தயக்கீரை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு 6 பூண்டு பல்லு வந்து பொடி பொடியாக நறுக்கினதை வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை வந்து இதில் சேர்த்துட்டு கீரையை நல்லா வேகிற அளவுக்கு இதிலே நம்ம பெரட்டி எடுக்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெந்தயக்கீரை. மாதத்துக்கு ஒரு முறையாவது வெந்தயக்கீரை எடுத்துக்கணுன்றது சொல்லுவாங்க. ஒரு சிட்டிக்கை வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அந்த கீரை நல்லா சுருண்டு வேகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். நல்லா அதை பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் வேறு பிளேட்டில். இப்போ அதே வாணலில் வந்து 6 ஸ்பூன் கிட்ட எண்ணெயை விட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு 6 பூண்டு பல் இல்லைன்னா 7 வந்து பூண்டை வந்து இடிச்சது சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த பூண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரெசிபி. இது வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட வேண்டியது தான். இப்போது 3 தக்காளி பழத்தை சின்ன மீடியம் சைஸ் வந்து தக்காளி பழம் அதை வந்து பொடி பொடியாக நறுக்கினதை வந்து அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மசியணும். அதளவுக்கு நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போது ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடி பொடியாக நறுக்கினதை வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ தக்காளி மசிகிறதுக்கு நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா அது மசிஞ்சு சாஃப்டாக ஆகிடும். நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம். இப்போ ஸ்லோ குக்கிலே வச்சுக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் கிட்ட கடல மாவு சேர்த்துக்கலாம். கடல மாவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கடல மாவு சேர்த்த உடனே ஸ்லோ குக்கில் வச்சுருங்க. ஏன்னா உடனே அது அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் அதை நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போது 2 ஸ்பூன் கிட்ட கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ ஸ்லோ குக்கிலே வச்சுக்கோங்க. நல்லா அதை கலந்து விடலாம். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம மூடி போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்துருக்குறேன். இது சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதை கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட. நல்லா பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு.
கீரை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, மறுபடியும் கேட்டும் சாப்பிடுவாங்க. நம்ம ஒயிட் ரைஸ்க்கு சூடாக வடித்ததுக்கப்புறம் இதை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.